ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது சனிக்கிழமை எடுக்கிற விலாகு. இன்றைக்கி காலையிலே எழுந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போகிறோமா, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அப்படியே சக்கரை பொங்கலும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம் வந்து கரையை போட்டிருக்கேன். சாப்பாடெலாம் சூப்பராக செஞ்சாச்சு. தக்காளி சாப்பாடு, அப்புறம் சக்கரை பொங்கல், கொஞ்சம் சப்பாத்தி இருந்தது, அதுவும் ஜாமு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். தட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களையும் கிளப்பி விட்டு நானும் கிளம்பி சூப்பராக கிளம்பியாச்சு. இந்த சார் வந்து இப்படி தான் நிற்பார், அப்படி நின்றுக்கிட்டே தான் வருவார். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கொக்கராயம்பேட்டையில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே நாங்கள் போனதே இல்லையா, சரி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வேறு பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இது வந்து கொக்கராயம்பேட்டையில் இருக்க சிவன் கோயில். நாங்கள் இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரோம். கோயில் வந்து ரொம்பவே பெருசாக சூப்பராக இருந்தது பார்க்க. அப்புறம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாருங்கள், பூனை. இந்த பூனையை பார்த்தோன்னே 2 பேரும் ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்லா கோயில் பெருசாகவே இருந்தது. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே போங்க. பஸ் ஸ்டாப்பை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. நல்ல பெரிய கோயிலுங்க. பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருந்தோம்ல, அதை தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு காலையில் சாப்பாடு. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே கிளி வச்சுருந்தாங்களா ஒரு கூண்டில், அதை தான் பிள்ளைங்க பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சப்பாத்தி ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திலாம் எடுத்துகிட்டு போய் ஊட்டி விட்ருந்தாங்க. அதுவும் வாங்கி சாப்பிட்டுச்சு, பயப்படவே இல்லை. அது மாதிரி சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றத வீடியோ எடுக்கிறேன்ட்டு திரும்பி நின்றுட்டு சாப்பிடுது. அப்புறம் இதை எடுத்துகிட்டு இருந்தேன், இது நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை விட்டு வர மனசே இல்லை. எவ்வளோ நேரம் அந்த கிளிங்கள் கூடயே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தோம், அவங்க பாட்டுக்கு அந்த கிளி கூட விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், சப்பாத்தி ஊட்டி ஊட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சிவன் கோயில்னாவே மாடுலாம் வச்சுருப்பாங்கள்ல, அங்கே மாடுலாம் கட்டி போட்டிருந்தாங்களா, அதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கும் சப்பாத்தி ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வரும்போது இந்த பிள்ளையாரை கும்பிடவே இல்லையா, உள்ளே நேராக கார் எடுத்துகிட்டு போயிட்டோமா, அதனால் இப்போ தான் கும்பிட்டுட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மாட்டு தொழுவம்லாம் இருந்துச்சு, அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. காவிரியாக இருப்பாருங்க. அப்படியே சூப்பராக கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு அடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.